ஹாய் எவ்ரிவன் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிங்கர் கேடில் எடுகேட்டர்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாகின் பண்ண தேவையில்லை. அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால நம்ம ஒரு கோடை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோடை வச்சு அவங்களால அந்த கிளாஸுக்குள்ளே போயிட முடியும். தென் தே கேன் டூ தேர் ஆக்டிவிட்டி. ஓகே, அதே மாதிரி இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்டிவிட்டியை நம்மளால் வந்து அசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் we will see how to create that. So already I have this login. ஓகே, ஸோ நான் இந்த எஜுகேட்டர்ஸில் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி I have this Google account. So we will sign in that first. ஓகே, ஸோ எனக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஐடி இருக்கிறதுனால ஐ வில் பி யூஸிங் திஸ். ஸோ உங்கள் இன்ஸ்டிடியூஷன் ஐடி என்ன இருக்கோ அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா நடுவில் ஒரு 2 பெர்மிஷன் மட்டும் கேட்கும். அதை கண்டினியூ ஓகேன்னு கண்டினியூ கொடுத்துட்டு யூ ஜஸ்ட் கெட் இன் டு திஸ் விண்டோ, ரைட்? ஸோ ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் திஸ் பேஜ். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா கிளாஸஸ்ன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் திஸ் கிளாஸ். ஓகே, திஸ் இஸ் சிஎஸ்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோல் நம்பரை நிக்நேமாக வச்சு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஒரு நிக்நேம் கேட்கும், நீங்கள் அந்த நிக்நேம் இதுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேயா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஸ்டார்ட் அனதர் கிளாஸ். ஏன்னா அகைன் ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் இன் டிங்கர் கேட். ஓகேயா? ஸோ அவங்களோட டிங்கர் கேட் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் பி யூஸிங் கிரியேட் நியூ கிளாஸ். ஓகே, ஸோ விச் இஸ் சிஎஸ்ஏ செக்ஷன். ஓகே, ஸோ கிரேட் அப்படின்றப்போ நான் வந்து யூனிவர்சிட்டி 18+ ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் மெயின்லி எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்ஸ், ஸோ ரொபாட்டிக்ஸ் சம்மந்தமாகவும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த வேணால் நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்டிவிட்டியை அசைன் பண்ண முடியும். ஓகே, எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமே போதுமானது. ஸோ இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் பி யூஸிங் திஸ். மல்டிபிள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ சேஃப் மோட், ஆப்வியஸ்லி சேஃப் மோட் வந்து எனேபிளாக இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் கிளாஸஸ். கிரியேட் கிளாஸ்ன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே சிஎஸ்ஏன்னு வந்துடும். ஜஸ்ட் அ மினிட், லெட் இட் லோட். ஓகே, சிஎஸ்ஏ இந்த கிளாஸுக்குள்ளே போயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் ஆட் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு add the name of the nickname of the student. Okay, so நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I will be creating students list. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸலுக்கு போகிறேன். எக்ஸலில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரோல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி we are able to சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் இது 23 UCS 001 அப் டு 50 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப் டு 50 வரைக்கும் நான் அதை ட்ராக் பண்ணி ஐ வில் பி எக்ஸ்டெண்டிங் தட். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு தென் ஐ ஆம் க்ளோசிங் திஸ் அண்ட் இந்த பேஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் இங்கே வந்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோல் நம்பருக்கும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட இது அசைன் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து அவங்க ரோல் நம்பர் கொடுத்தா தான் உள்ளே வர முடியும். ஸோ வி ஆர் ஏபிள் டு ட்ராக் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் லிங்க், கிளாஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, நீங்கள் நம்ம ஃபஸ்ட் பேஜ் நம்ம லாகின் பண்ணும்போது எஜுகேட்டர்ஸ் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் ஜாயின் கோட் ஆர் இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல லாகின் பண்ணாமல் யூ ஜஸ்ட் யூஸ் திஸ் கோட். இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டூடெண்ட்டால் என்ன பண்ண முடியும்னா வித்தவுட் லாகிங் இன். ஓகே, ஒரு இமெயில் ஐடி வச்சு ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லாட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் தட் 2-step வெரிஃபிகேஷன். கூகுள் அக்கௌண்ட்டில் 2-step வெரிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2-step வெரிஃபிகேஷன் இல்லாமல் டிங்கர் கேடை வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி அதை ட்ராக்கும் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் லிங்கை உங்களால் ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அசைன் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் Tinkercad வச்சு தான் நீங்க ப்ராக்டிகல் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் ஆட் அன் ஆக்டிவிட்டி. கிரியேட் அன் ஆக்டிவிட்டி லைக் பேசிக் கேட்ஸ் வெரிஃபிகேஷன் யூசிங் ஐசிஸ் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து கிரியேட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த ஆக்டிவிட்டி தெரியும். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டியை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா, யூ ஆர் ஏபிள் டு ட்ராக் தட். ஓகே, ஸோ யார் முடிச்சிருக்கா யார் முடிக்கலை அப்படின்றத கேன் ஜஸ்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் இட் செல்ஃப் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லிஸ்ட் ஆயிரும். ஓகே, இது வந்து யாரும் கம்ப்ளீட் பண்ணாதனால இப்படி தெரியுது. பட் ஒன்ஸ் யூ டூ தட் we are able to track that. Okay, right. So CSA 2 ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நான் ஒன்றும் டெலிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் லோட் ஆக லேட் ஆச்சு. ஸோ அதனால் டெலிட் கிளாஸ் ஈஸியாக நம்ம டெலிட்டும் பண்ணிக்க முடியும். டெலிட் ஆச்சுன்னா அந்த கிளாஸ் அப்படியே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி 2 கிளாஸஸ் நான் ஹேண்டில் பண்ணுற கிளாஸஸ், ஸோ அதனால் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி சிஎஸ்சி செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா we will be having students. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா here we have எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பண்ணலை. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரோல் நம்பரோட அவங்க என்னது டிங்கர் பண்ணும்போது மேலே வந்து ஒரு நேம் வரும் இல்லையா, இந்த நேமுக்கு பதிலாக ரோல் நம்பர் கொடுக்க சொன்னோம் அப்படின்னா we are able to track that also. ஓகேயா, ஸோ அதனால் இட்ஸ் ஈஸி டு யூஸ் this Tinkercad for to monitor class. Okay, monitor classes or practical classes. ஸோ சிமுலேஷன் பேசிஸில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டூல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஜஸ்ட் share with your friends and comment and like this video and subscribe to my channel. Thank you very much. Have a happy day. Thank you.